نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا فأنزل الله سكينته عليه وأيده بجنود لم تروها وجعل كلمة الذين كفروا السفلى وكلمة الله هي العليا والله عزيز حكيم. وقال النبي صلى الله عليه وسلم ألا أخبركم بالمؤمن قالوا بلى يا رسول الله قال المؤمن من أمنه الناس على أنفسهم وأموالهم والمجاهد من جاهد نفسه في طاعة الله والمهاجر من هجر الخطايا والذنوب أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புதிய ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்கத்திலே நாம் இருக்கிறோம். ஹிஜ்ரி 1448 ஆண்டு துவங்கி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு துவங்கப்பட்டது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில். ஆண்டுகளை எதிலிருந்து நாம் துவங்குவது என்பது ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஆலோசனை செய்து பல்வேறு கருத்துக்களை எல்லாம் கேட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததை அடிப்படையாக வைத்து ஹிஜ்ரத்திலிருந்து முதலாம் ஆண்டு, ஹிஜ்ரத்திலிருந்து 2ஆம் ஆண்டு என்று இஸ்லாமிய ஆண்டு கணக்கு முடிவு செய்யப்படுகிறது. இங்கே ஒரு கேள்வி வர வேண்டும். ஹிஜ்ரத்திலிருந்து ஆண்டு கணக்கை இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து 1448 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. ஒரு கேள்வி வரலாம், ஹிஜ்ரத் எந்த மாதம் நடந்தது? ரபியுல் அவ்வலில் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபியுல் அவ்வல்ல புறப்பட்டாங்க, மதீனா முனவ்வரா ரபியுல் அவ்வல்ல வந்து சேர்ந்தாங்க. அப்படியானால் இஸ்லாமிய ஆண்டினுடைய முதல் மாதமாக ரபியுல் அவ்வல் தானே இருக்க வேண்டும். ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஆண்டு கணக்கு என்று சொன்னால் அந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்க மாதம் ரபியுல் அவ்வல் தானே வந்திருக்க வேண்டும். அதையும் முஹர்ரமாக ஆக்குனாங்க என்ற ஒரு கேள்வி நமக்கு வர வேண்டும். உலமாக்கள் அதற்கும் பதில் சொன்னாங்க. ஏன் துவக்க மாதமாக முஹர்ரம், சஃபர், அதுக்கப்புறம் 3வது மாதம் தான் ரபியுல் அவ்வல் வைக்கப்படுகிறது. துவக்கமாக ஏன் முஹர்ரம் வைத்தார்கள்? உலமாக்கள் அதற்கு பலவிதமாக பதிலும் விளக்கமும் சொல்லுவாங்க. அது என்ன? இந்த இஸ்லாமிய ஆண்டினுடைய தில்ஹிஜ்ஜா மாதம் இருக்கிறது, கடந்த மாதம், அது ஹஜ்ஜினுடைய மாதம். ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜை முடித்து திரும்புகிற மாதம். அதுல 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, ஹஜ் என்பது அதுவும் ஒரு ஹிஜ்ரத்து தான். ஏன் அப்படின்னா வேற எந்த வணக்கத்தையும் செய்வதற்கு எதையும் விட வேண்டிய தேவையில்லை. தொழுவதற்கோ நோன்பு வைப்பதற்கோ எதையும் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஹஜ் ஒன்று மட்டும்தான் ஒரு மனிதன் தன்னுடைய இருக்கிற இடத்தை விட்டு விட்டுட்டு போகணும். அதுல ஹிஜ்ரத் இருக்கு. ஹிஜ்ரத்னா விடுறதுன்னு அர்த்தம். இப்ப ஹஜ்னா எல்லாருமே ஒன்றை விட வேண்டும். மக்கால இருப்பவர் கூட, ஒருத்தர் கேட்கலாம், மக்கால இருக்கிறவரும் அவரும் அரஃபா போகணும். அரஃபா மக்கால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மக்காலே வீட்டோட குடும்பத்தோட வசிக்கிறவரா இருந்தாலும் அவரும் ஹஜ் செய்யணும்னா வீட்டை விடணும், வெளியே போகணும். அவர் அரஃபா செல்லணும், மினா போகணும், முஸ்தலிஃபா செல்லணும். இதெல்லாம் மக்கா விட்டு வெளியில தான் இருக்குது. அப்ப ஹஜ் என்பதுல ஒரு ஹிஜ்ரத் இருக்குது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது என்ன? ஒருவர் ஹஜ்ஜை முடித்து திரும்புகிற போது
பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு ஒரு குழந்தையாக திரும்புகிறார். அப்போ துல்ஹஜ் மாதம் இப்போ ஹாஜிகள் எல்லாம் அடுத்த வாரத்துக்குள் எல்லாம் வந்துருவாங்க. துல்ஹஜ் மாதம் முடிகிற போது ஹஜ்ஜும் முடிந்து எல்லா மக்களும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறான். அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு முஹர்ரம் இருக்கிறது, அவர் இனி வாழ்க்கையை புதிதாக துவங்கட்டும், இனி பாவம் இல்லாத வாழ்க்கையை துவங்கட்டும், இனி அவருடைய ஏட்டில் எந்த பாவமும் இடம் பெறாமல் பார்த்து கொள்ளட்டும். இந்த அர்த்தத்தில் கூட உலமாக்கள் முஹர்ரம் மாசத்தை முதலாவதாக வச்சுக்கிட்டாங்க. அல்லாமா இப்னு ஹஜர் என்ற அறிஞர் சொல்லுவாங்க, முஹர்ரம் தலை மாதமாக வைக்கப்பட்டதற்கு காரணம் ஹிஜ்ரத் ரபியுல் அவ்வல் நடந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தது முஹர்ரம்ல தான் முடிவெடுத்தாங்க. ஹிஜ்ரத்தை முடிவெடுத்தது எப்போ முடிவெடுத்தாங்க? முஹர்ரம்ல. முஹர்ரம் மாதத்துல தான் இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணிடணும். அதனால அந்த முடிவெடுத்த மாதம் இருக்கிறது, அதை முதல் மாதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் இஸ்லாமிய ஆண்டு, இஸ்லாமிய மாதம், அவற்றை குறித்த வரலாறை நாம் தெரிய வேண்டும். அருமையானவர்களே, ஹிஜ்ரத் வரலாறு என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக மிக ஒரு பெரிய தியாக வரலாறு, சாதாரணமான தியாகம் அல்ல. இன்றைக்கு நாம சின்ன சின்ன கஷ்டங்கள், நெருக்கடிகள், அதையெல்லாம் பெரிய சோதனையாக நாம் எண்ணுகிறோம். ஆனால் மக்காவில் முஸ்லிம்கள் சந்தித்த அந்த சோதனைகள், அதனால் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த வரலாறு இருக்கிறது, சாதாரணமானதல்ல. மக்கால முஸ்லிம்கள் வாழ முடியல. ஒரு கட்டத்தில் அபிசீனியா போறாங்க, இன்றைய எத்தியோப்பியா போறாங்க. அதுல ஆண்கள் பெண்கள் போறாங்க, ஒரு குடும்பமே போச்சு. ஜஹஷ் அப்படின்னு மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர் தான். அவருடைய குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வீட்டை விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? எத்தியோப்பியா போயிட்டாங்க. ஒரு நாள் அபூ ஜஹல் என்ன பிற மக்காவுடைய தலைவர்கள் மக்காவுடைய வீதியில நடந்து கொண்டே வரும்போது ஒரு வீட்டை பார்க்கறாங்க. அந்த வீட்டில் பெரிய பூட்டு தொங்குது, பூட்டப்பட்டிருக்குது. இது என்ன, மக்கால ஆளே இல்லாத வீடா? சொன்னாங்க, இது ஜஹ்ஷுடைய வீடு. அவருடைய குடும்பத்தில் எல்லாருமே ஹிஜ்ரத் பண்ணிட்டாங்க. அத்தனை பேரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வீட்டை போட்டுட்டு எல்லாம் போனாங்க. அப்படி ஒரு பெரிய வரலாறு தான் இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு. பிறகுதான் அல்லாஹ்வுடைய ஆணைப்படி மதீனாவுக்கான ஹிஜ்ரத்துக்கு ஆயத்தமாகறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால 13 ஆண்டுகள் மக்களிடத்தில் சொல்லி சொல்லி அழுத்து போறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜில் அவர்கள் எல்லா அரபு கபீலாக்கள்கிட்டையும் போவாங்க. நான் சொல்றதை கேளுங்க, யாருமே கேட்கல. இந்த நிலையில தான் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா, அன்றைக்கு அது யஸ்ரிப், அந்த மதீனாவிலிருந்து வந்த தோழர்கள் ஒரு 12 பேரை பார்க்கறாங்க. அந்த தோழர்கள்ட்ட பேசுறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், என்ன ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. அந்த மக்களுடைய உள்ளத்துல யாருமே அரபுகள் கேட்கலங்க. மதீனாவிலிருந்து வந்த அந்த 12 பேர், நீங்க சொல்றதை நாங்க கேட்கிறோம், நாங்க மதீனா போய் உங்களுடைய விஷயத்தை எங்க மக்களிடத்துல நாங்க சொல்றோம், எங்களுக்கு யாரையாவது அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அடுத்த ஆண்டு வருகிறோம், உங்கள்கிட்ட மீண்டும் நாங்க வருகிறோம் என்று சொல்றாங்க. அந்த 12 பேரும் போறாங்க. கூடவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைரை அனுப்புறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் பெரிய காரி, அவர் அழைச்சிட்டு தான் போறாங்க. இவங்க எல்லாம் போய் மதீனால சொல்றாங்க. மக்கள் புதுசா என்னன்னு கேட்பாங்க இல்லையா? அவர் முஸ்அப் இப்னு உமைர் யார் கேட்டாலும் பதில் சொல்லவே மாட்டாரு, குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருவார். சாத் இப்னு முஆத் அவர் ஒரு பெரிய தலைவர், இது என்ன புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கீங்க? அவர் குர்ஆன் ஓத சூரத்து ஸுஹ்ருஃப் ஓத ஆரம்பிச்சார். ஆமீன் வல் கிதாபில் முபீன் இன்னா ஜஅல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லகும் தஅகிலூன் வ இன்னஹு ஃபீ உம்மில் கிதாபி லதைனா லஅலிய்யுன் ஹகீம். அவ்வளவுதான், அமைதியா போயிடுறார். குர்ஆன் ஓதுனது எல்லாம் போயிடுவாங்க. இந்த மக்கள் இயற்கையாகவே சாந்தமான மக்கள். யாரு? மதீனத்து மக்கள். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி. இந்தியாவில் தமிழ்நாடும் அப்படிதான். அன்றைய காலத்திலே இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க, தமிழ்நாடு ஜசீரை அமன், இது ஒரு அமைதி பூங்கா என்று. இது இன்னைக்கு அல்ல, அன்றையிலிருந்தே அப்படிதான். ஏன்னா இந்த மண்ணுடைய பூர்வீகமும் ஏகத்துவம் தான், தௌஹீது தான். அதனாலதான் இந்த மண்ணில் அடிதடி கிடையாது, சண்டை கிடையாது. என்னதான் குட்டிக்கரணை போட்டாலும் இங்க மதவாதிகளுக்கு இடமில்லை என்பதை மக்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டுதான் இருக்கிறாங்க. அந்த மதீனா மாதிரி தான் நம்ம தமிழ்நாடும், என்றைக்கும் அப்படியே இருக்கட்டும். அப்போ போறாங்க, முஸ்அப் இப்னு உமைர் போவாங்க, யாராவது கேட்பாங்க, அவர் குர்ஆன் ஓதுவார், பேசாம போயிடுவாங்க. மக்கால மாதிரி என்ன கிடையாது, அடி கிடையாது, ரொம்ப கண்டிக்க மாட்டாங்க. அப்படியே புதுசா கொண்டு வந்திருக்கீங்களா, அதோட போயிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இஸ்லாம் வருது, அந்த மக்கள்கிட்ட இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது.
திருப்பி மறுபடி நபித்துவத்தினுடைய 13ஆம் ஆண்டு 70 பேர் வர்றாங்க, ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. எங்க நபிசுல்லாஹு அவங்கள மினால சந்திக்கிறாங்க. மினால தான் கூடுவாங்க. கல்லறிகிற இடம் இருக்கு இல்லையா, அதான் அக்கபான்னு சொல்லுவாங்க. அந்த அக்கபால 1ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் நடக்குது. 2ஆம் ஆண்டு 70 பேர் வர்றாங்க. அப்ப நபிசுல்லாஹு அவங்க அந்த 70 பேர்கிட்ட பையத்து செய்யறாங்க. பையத்து செய்கிற நேரத்தில் 70 பேர்த்துல ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒரு தலைவரை கொடுங்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒரு தலைவர், மொத்தம் 12 பேர். நபிசுல்லாஹு சொன்னாங்க, இந்த 12 பேரும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹவாரியன்கள் போல. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள்ல ஹவாரியீன் என்று இருந்தாங்க. குர்ஆன் சொல்லுது, எனக்கு நீங்க தான் ஹவாரியன்கள், அந்த தோழர்கள் என்ன. அந்த 12 பேர் இடத்துல நபிசுல்லாஹு பையத்து செய்றாங்க. அந்த பையத்துல தான் தோழர்கள் எல்லாம் வருவாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த பிறகு நானும் ஹிஜ்ர செய்து வருவேன் என்று நபிசுல்லாஹு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இவர்கள் அங்க போயிடுறாங்க. மக்காவுடைய நிலைமை, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா போறாங்க. பல தியாகங்கள், அடி உத. சில பேர்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினாங்க. பொருள் வேண்டாம், வீடு வேண்டாம், எதுவும் வேண்டாம், எல்லாவற்றையும் விட்டுட்டு போனாங்க. கணவனை போக விட்டா மனைவியை பிடிச்சுக்குவாங்க, மனைவியை போக விட்டா கணவனை பிடிச்சுக்குவாங்க, 2 பேரையும் போக விட்டு குழந்தைகளை பிடிச்சுக்குவாங்க. இப்படியெல்லாம் பல சோதனைகளுடைய ஒரு வரலாறு தான் ஹிஜ்ரத் வரலாறு. நபிசுல்லாஹு மக்கால தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில அவங்க ஹிஜ்ரத்துடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறாங்க. மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, கூடுறாங்க. என்ன செய்யலாம், முஸ்லிம்கள் எல்லாம் மதீனா போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப இவங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போயிட்டா இவர்கள் அங்க போய் ஒரு பெரிய அதிகாரமுடைய சமுதாயமாக ஆயிடுவாங்க. இவங்க கையில பெரிய அதிகாரமோ ஆட்சியோ வந்துட்டா நமக்கு ஆபத்து தான். நம்மளை விட்டும் போயிட்டாங்களே, நிம்மதியா இருக்க முடியாது. அங்க போய் இவர்கள் வலுவான சக்தியாக மாறிட்டா அது நமக்கு ஆபத்து. அதனால என்ன செய்யலாம், ஒரு இடத்துல கூடுறாங்க. என்ன பண்றது? சில பேர் சொன்னாங்க, அவரை நாம மக்கால கட்டி வச்சிடலாம். ஏதாவது இதுல ஆளை என்னங்க காலையில எஞ்சதுல இருந்து ஆளை கட்டி போட்டு சோறு தண்ணி கொடுக்க கூடாது, அப்படியே அவருக்கு இறந்து போயிடட்டும்னு சொல்லி. ஒரு கூட்டம் சொன்னாங்க, மக்காவிலிருந்து ஆளை துரத்திடலான்னு சொல்லி. 3வது கூட்டம் சொல்லிச்சு, அவரை கொலை செஞ்சிடலாம். 3ஐயும் அல்லாஹ் சொல்லுவான், வைது யம்குரு பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூ. கொலை பண்ணிடலாம். இப்போ கொலை பண்ணிடலாம்னா அறியாமை காலத்திலேயே அவங்கள்ட்ட சில சட்டங்கள் இருந்துச்சு. யார் கொலை செஞ்சானோ பழிக்கு பழி அவனை கொல்லணும், கொலை செஞ்சவன் அல்லது நஷ்டஈடு கொடுக்கணும், 100 வட்டம். இப்போ கொலை செஞ்சா பழி யார் ஏத்துக்கிறது? இப்பதான் அபூஜஹல் வர்றான். அபூஜஹல் அவன் பெரிய புத்திசாலி என்று அந்த மக்கள் அவனை போட்டுருவாங்க. அவன் சொல்றான், இந்த வம்பு வராம இருக்கணும்னா கொலையாளி யாராவது ஒருத்தரா இருந்தா பிரச்சனை. அதனால எதுக்கு ஒரு ஆளை போய் கொலை செய்ய சொல்லணும்? நம்ம மக்கால இருக்கிற எல்லா கூட்டத்திலிருந்தும் ஒரு ஆளை தேர்வு செய்யுங்க. ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒரு ஆள் எல்லாரும் சேர்ந்துடுங்க. முஹம்மதுடைய வீட்டை முற்றுகையிடுங்க. காலையில அவர் வீட்டை விட்டு எப்ப வெளியே வர்றாரோ இந்த கூட்டம் மொத்தமா ஒரே நேரத்தில் அவர் மீது பாஞ்சு தாக்கிடுங்க. அப்ப பழி ஒரு ஆள் மீது வராது, ஒரு ஆள் மீது அல்ல, எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்தில் அவரை தாக்கி விடுங்கள் அப்படின்னு அபூஜஹல் சொல்றான். இப்ப மக்கள் எல்லாம் இதுதான் ஆலோசனை, இதுதான் அருமையான கருத்து, அப்படியே செய்யலாம் என்று அவர்கள் எல்லாம் கூடி நபிசுல்லாஹு வீட்டுக்கு முன்னால ஒன்று சேர வரும்போது அல்லாஹ் பெருமானாருக்கு அறிவிக்கிறான், இப்படி இவர்கள் பேசிக்கொண்டாங்க, நீங்க கிளம்புங்க, நீங்க புறப்பட்டுருங்கன்னு சொல்லி. இப்போ நபிசுல்லாஹு ஹஜ்ரத் அபூபக்கரோடு கிளம்புறாங்க. ஹஜ்ரத் அலிட்ட சொல்றாங்க, இந்த இரவு நீ என்னுடைய படுக்கையில படுத்திருப்பா, உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ நிம்மதியாக படு என்று ஹஜ்ரத் அலி இடத்துல படுக்க சொல்றாங்க. காலையில இந்த இருக்கிற இந்த அமானிதங்கள் எல்லாம் காஃபிர்களுடையதுதான், எல்லாவற்றையும் ஒப்படைன்னு சொல்றாங்க. நமக்கு பாடம் இருக்குது. எதிரியானாலும் அவனுடைய அமானிதத்தை ஏமாத்த உங்களுக்கு அனுமதி இல்லை. எதிரியானாலும் அவர்களுடைய அமானிதம் தானே இல்லை, காலையில எல்லாத்தையும் ஒப்படைச்சிருப்பா, உனக்கு ஆபத்து இல்லை, படு என்று சொல்லிட்டு இப்ப வீட்டை விட்டு வெளியே நபிசுல்லாஹு வரணும்னா வெளியில எல்லாம் நிக்கிறான், எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபிசுல்லாஹு அவங்க சூரா யாசீனுடைய ஆரம்ப வசனங்களை ஓதுனாங்க. வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். இந்த ஆயத்தை ஓதி ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வீசினாங்க. ஷாஹத்தில் உஜூ, இந்த முகங்கள் இழிவடையட்டும் என்று சொன்னாங்க. அங்க நின்றிருந்த யாருக்குமே ஒரு நொடி பொழுது கண் தெரியல. அவங்கள கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க, அவங்களுக்கு கண் அந்த இடத்துல தெரியல, போயிட்டாங்க. எல்லாரும் ஏதோ கல்ல விழுந்த மாதிரி இருக்குது, கண்ணை கசக்கிறான், கொஞ்ச நேரத்துல கண் தெரியுது. பெருமானார் போயிட்டாங்க, நபிசுல்லாஹு கடந்து போயிட்டா கண் தெரியுது. இப்ப அவர்கள் அங்க காத்திருக்கிறாங்க. காலையில
வரட்டும், எல்லாருமாக சேர்ந்து ஒரேடியாக தாக்கி விடுவது என்று. ஆனால் நபி ஸல்லல்லாஹு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு போகிற போது மக்கமா நகரத்தை பார்த்து சொன்னாங்க, வல்லாஹி இன்னகி லஹைரு அர்தில்லாஹ் இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய மண்ணில நீதான் மிக புனிதமான மண். வ இன்னகி அஹப்பு அர்தில்லாஹி இலை, எனக்கும் அல்லாஹ்வுடைய இந்த பூமியில பிடித்தமான மண் இந்த மக்காவாகிய நீதான். இந்த மக்கள் வெளியேற்றலைன்னா நான் வெளியேற மாட்டேன். அருமையானவர்களே, திரு மக்கா சென்று ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்லக்கூடியவர்கள் மக்காவை பிரிகிற போது, உங்களுடைய வாகனம் மக்காவை விட்டு கடக்கிற போது நாமும் கண்கலங்கி இந்த வார்த்தையை சொல்லணும். மக்காவை பார்த்து சொல்லணும், அல்லாஹுடைய இந்த மண்ணில் நீதான் புனிதமான மண், இந்த மண்ணில் எனக்கு பிரியமான இடமும் நீதான் என்று ஒவ்வொரு மோமினும் சொல்லணும். இது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இப்போ அந்த வார்த்தையை அவங்க சொல்லும்போது எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். மக்கா விட்டும் பிரியறது, சொந்த ஊரை பிரியறது சாதாரணமா? அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவலை துயரத்திற்கு எப்போதுமே ஆறுதலாக வஹீதான். அந்த கவலையின் போது முதல்ல ஒரு வசனம் இறங்குது. அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கனா இப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லுங்க, வகுர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்க் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்க் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. இது ஹிஜ்ரத்தின் போது இறங்குது. நபியே நீங்க சொல்லுங்க, நான் எங்கு சென்றாலும் கண்ணியத்தோடு செல்ல வேண்டும், எங்கிருந்து வெளியேறினாலும் கண்ணியத்தோடு வெளியேற வேண்டும், எனக்கு அதிகாரத்தை கொடு என்று துவா செய்யுங்கன்னு சொன்னான். பாருங்க, அந்த நேரத்தில் இறங்கின இந்த அற்புதமான வசனம் நான் முன்னாலே சொல்லி இருக்கிறேன். இந்த துவாவை நீங்க எந்த இடத்துலையும் ஓதலாங்க, எங்கனாலும் ஓதலாம். அதனாலதான் உலமாக்கள் சொல்றாங்க, எங்க போனாலும் இந்த ஆயத்தை ஓதுங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் இந்த ஆயத்தை ஓதலாம். யாரெல்லாம் நான் வெளியே போறேன் கண்ணியமாக ஆக்கு, உள்ள வர்றேன் கண்ணியமாக ஆக்கு. நீங்கள் இந்த வசனத்தை எந்த இடத்தில் ஓதினாலும் பொருந்தும். ஒரு விழாவுக்கு போறீங்க இல்லையா, எங்க போனாலும் வகுர் ரப்பி அத்கில்னி முத்கல சித்க் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்க். ரெண்டாவது விஷயம், அப்பதான் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறான், யா அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை கொடு. இதுல என்ன செய்தி இருக்குது? அதிகாரம் இல்லாம உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது. வெறும் தக்வாவை கொண்டு, வெறும் பேணுதலை கொண்டு, வெறும் தொழுகையை கொண்டு, வணக்கத்தை கொண்டு இந்த முஸ்லிம்கள் எதையா சாதிக்க முடியுமா? இல்ல, அதிகாரம் வேண்டும். மக்கால இருந்த வரைக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அல்லாஹ் முதல்ல நபி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்குறான், நபியே என்கிட்ட அதிகாரத்தை கேளுங்க, மதீனா சென்றதும் அந்த அதிகாரம் உங்களுக்கு வரப்போகிறது என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதிக்கிறான். அதிகாரத்தை கேளுங்க. அப்ப இந்த துவாவோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்புறாங்க. உடன் அபூபக்கரும் கிளம்புறாங்க. மக்காவை விட்டு ஒரு தூரம் வந்துருவாங்க. மக்கா விட்டு தள்ளி ஜுஹ்ஃபாங்கிற இடத்துக்கு வருவாங்க. அந்த இடம் வந்த பிறகுதான் மக்காவை திரும்பி பார்ப்பாங்க. மறுபடியும் அவங்களுக்கு அந்த ஏக்கம், மக்காவுக்கு எப்படியாவது போயிட மாட்டோமான்னு சொல்லி. அப்பதான் இன்னொரு ஆயத்து இறங்கும், இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராதுக இலா மஆத். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த குர்ஆனை உங்களுக்கு அருளியவன் இந்த மக்காவுக்கு உங்களை திரும்ப வர செய்வான் என்ற வசனம் இறங்குது. அவங்க அந்த ஏக்கத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பிட்டாங்க அபூபக்கரோடு. அதுக்கப்புறம் காலையில பார்த்தா மக்கா வாசிகள் பார்க்கறாங்க, வீட்டில இருந்து அலி வர்றாங்க, அப்போ முஹம்மது தப்பிச்சுட்டாங்க என்று தெரிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் ஒரு சௌர் குகைக்கு என்ன செய்றாங்க, வர்றாங்க. அபூபக்கர் தானுடைய இந்த பயணத்துல கூட இருந்தாங்க பாருங்க. ஹஜ்ரத் உமர் அடிக்கடி சொல்லுவாங்க, அபூபக்கருடைய அந்த ஒரு நாள் ஹிஜ்ரத்தின் போது பெருமானாரோடு அவர் இருந்தார் இல்லையா, அந்த ஒரு நாளுக்கு நிகராக இந்த உமர் ஆயுள் முழுவதும் இந்த தீனுக்காக பாடுபட்டாலும் அதற்கு நிகராகாதுன்னு சொல்லுவாங்க. அபூபக்கர் தானுடைய அந்த ஒரு நாள். அபூபக்கர் தானு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திடீர்னு முன்னால போறாங்க, திடீர்னு பின்னால வர்றாங்க. என்ன அபூபக்கர், ஏன் இப்படி திடீர்னு எனக்கு முன்னால வர்றீங்க, திடீர்னு முன்னால பின்னால வர்றீங்க, நீங்க அப்படிலாம் இருக்க மாட்டீங்களேன்னு சொல்லி. அபூபக்கர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எந்த புறத்திலிருந்து ஆபத்து வரும்னு தெரியல. எதிரிகள் உங்களுக்கு பின்னால் இருந்து தாக்க வந்தா முதல்ல தாக்குறதா இருந்தா என்ன தாக்கட்டும். எதிரிகள் உங்களுக்கு முன்னால இருந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா முன்னால இருந்து அடிக்கிறதா இருந்தா முதல்ல என்ன அடிக்கட்டும். மொத்தத்துல உங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் அது முதல்ல எனக்கு வரட்டும், என் கண் முன்னால நீங்க தாக்கப்படக்கூடாது. அவருடைய பிரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான அந்த அன்பை பாருங்க. சௌர் குகைக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கால் வைக்க போறாங்க. அபூபக்கர் தடுத்துறாங்க, வேண்டாம்
நீங்க போகாதீங்க, நான் தான் முதல்ல உள்ள போகணும். உள்ள என்ன இருந்தாலும் அதனால் எனக்கு பாதிப்பு வரட்டும், உங்களுக்கு வந்துடக்கூடாது. உள்ள அவர் தான் முதல்ல போறார். உள்ள போய் எல்லாத்தையும் சரி பண்றாரு. பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு உள்ள போறாங்க. பார்த்தா உள்ள பல இடங்கள்ல புதர்களா இருக்குது. ஹஜ்ரத் அபூபக்கர் பயப்படுறாங்க, இந்த புதர்கள்ல இருந்து ஏதாவது விஷஜந்துகள் வந்தா என்ன செய்யறது? எல்லா புதர்களையும் அவர் கையில் இருந்த துண்டு துணிகளால அடைச்சிடுறாரு. எல்லாம் தீர்ந்துருச்சு. ஒரு புதர் இருக்குது, எதுவுமே இல்லை. தன்னுடைய காலால அந்த பொந்தை அடைக்கிறாங்க. அதுக்குள் இருந்த ஒரு பாம்பு அவர்களை தீண்டுகிறது. இருந்தாலும் பெருமானாரை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அந்த பாம்பு கொட்டிய இடத்துல தன்னுடைய புனிதமான உமிழ் நீரை தடவுவாங்க. அந்த விஷயம் அப்படியே இறங்கிடும். இப்ப ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க. உள்ள போன பிறகு கவலைப்படுறாங்க, என்ன செய்யறது? அபூபக்கருக்கு பயம், எதிரிகள் வந்தா பார்த்துருவாங்க, அவ்வளவுதான், அந்த குகையினுடைய அவ்வளவுதான் இருக்கு, வந்தா பார்த்துருவாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் இந்த ஆயத்தை நான் ஓதினேன் இல்லையா, இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ், இந்த ஆயத்தை அப்பதான் இறங்குது. அல்லாஹ் சொல்றா லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, கவலைப்படாதீங்க அபூபக்கர், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. இப்ப எதிரிகள் வர்றாங்க, அங்கேயும் வந்துட்டாங்க, அந்த குகைக்கும் வந்துட்டாங்க. அல்லாஹ் உள்ள யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை போடுவதற்காகவே ரெண்டு காரியங்களை அல்லாவே செய்யறான், அல்லாஹ் அனுப்புகிறான். ஒன்னு திடீரென்று சிலந்தி வலை கட்டுது, இன்னொன்று காட்டுப்புறாக்கள், நாட்டுப்புறா இல்ல காட்டுப்புறா, ரெண்டு பெரிய காட்டுப்புறாக்கள் அந்த குகை வாசல அப்படியே மூடி இருக்குது. காட்டுப்புறா பெரிய புறாக்கள் ரெண்டு உட்கார்ந்து இருக்குது. மக்காவிலிருந்து வந்த படை அந்த குகை வாசல் வரைக்கும் வர்றாங்க. இந்த சிலந்தி வலையும் பார்க்கறாங்க, காட்டுப்புறாவையும் பார்க்கறாங்க. இதுக்குள்ள யார் உள்ள போய் இருக்க முடியும்? அப்படியே திரும்பிடுறான். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா எதை கொண்டும் அல்லாஹ் பாதுகாப்பான், எதை கொண்டும் அல்லாஹ் பாதுகாப்பாங்கிறத அங்க வெளிவந்தது. 3 நாள் குகையில இருந்தாங்க. பிறகு அவங்களுடைய பயணம் மக்காவை நோக்கி பயணப்படுறாங்க. மக்கால அறிவிப்பு செய்யப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிடிச்சு கொடுக்கிறவருக்கு 100 ஒட்டகம். 100 ஒட்டகம்னா இன்னைக்கு பல கோடி ரூபாய் மதிப்பு. 100 ஒட்டகம். சுராகா இப்னு மாலிக் 100 ஒட்டகத்துக்கு ஆசைப்படுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிடித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய குதிரையில புறப்படுறாரு. வந்துடுறாரு, நெருங்கிறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ், இதோ சுராகா நிற்கிறாரே, வந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு துவா செஞ்சாங்க. உங்களுக்கு எந்த மனிதரை கண்டு பயமோ, எந்த பொருளை கண்டு பயமோ வந்தால் இந்த துவா ஓதினா போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம க்ஃபினாஹு பிமா ஷிஅத வ கைஃப ஷிஅத. யா அல்லாஹ், இந்த சுராகா எங்களை பிடிக்க வருகிறார், இவருடைய தீங்கில் இருந்து நீ எப்படி விரும்புகிறாயோ, எதை கொண்டு விரும்புகிறாயோ அதை கொண்டு இவர் தீங்கிலிருந்து எங்களுக்கு பொறுப்பேற்பாயாக. இதான் அர்த்தம். அல்லாஹும்ம க்ஃபினாஹு பிமா ஷிஅத வ கைஃப ஷிஅத. யா அல்லாஹ், இவருடைய தீங்கிலிருந்து நீ எதை கொண்டு எப்படி பாதுகாக்க நினைக்கிறாயோ அப்படி பாதுகாத்து விடுன்னு துவா செய்யறாங்க. நீங்க ஒரு பெரிய அதிகாரியை பார்க்கணும். உண்மையாவே சொல்றேன், நான் பலருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் தலைவலி பிடிச்ச ஆளா இருக்கிறான், கொஞ்சம் சிக்கலான ஆளா இருக்கிறான், இந்த துவா ஓதிட்டு போங்க, உங்களுக்கு அப்படியே அடங்கி போயிடுவான். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும். நான் அந்த சம்பவங்களை எல்லாம் பயான்ல சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு துவா இது. அல்லாஹும்ம க்ஃபினாஹு பிமா ஷிஅத வ கைஃப ஷிஅத. இந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுனாங்க. சுராக்காவுடைய அந்த குதிரை இருக்கு இல்லையா, அப்படியே அந்த பாலைவன மணலுக்குள் புதையுண்டு போகுது. அவர் பார்க்க பார்க்க உள்ள போகுது, பதறாரு, என்ன ஆக போதோ தெரியல. கொஞ்சம் போகுது, அடுத்து போகுது, அடுத்து போகுது, குதிரையினுடைய வயிறை தொட்டு விடுகிறது. இப்ப அவர் பெருமானார்ட்ட கெஞ்சுறாரு, என்ன காப்பாத்துங்கிறார், என்ன காப்பாத்துங்க, நீங்க தான் என்ன காப்பாற்றணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு இறக்கப்பட்டு, சரி அவங்கள்ட்ட போய் என்ன காட்டி கொடுக்க கூடாது, நாங்க எங்க போறோங்கிறத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவர் காஃபிர் தான். அப்ப நபி ஸல்லல்லாஹு ஒரு சுப செய்தி சொன்னாங்க, ஒரு காலம் வரும் முஸ்லிம்களுடைய அணியில நீ பாரசீகத்தை வெற்றி கொள்வாய், அந்த பாரசீக மன்னர்கள் அணிந்த தங்க காப்பு உன் கையில் இருக்கும்னு சொன்னாங்க. உமர்தாவுடைய காலத்துல அது நடந்துச்சு. அதற்கு உமருடைய காலத்துல சுராக்கா வெற்றியோட வர்றாரு, அவர் கையில தங்க காப்பெல்லாம் இருக்குது. உமர்தான் போய் கொடுக்கிறாரு. அப்பதான் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கு சொன்னாங்க, நீ அந்த தங்க காப்புகளை எல்லாம் கொண்டு கொடுப்பாயின்னு சொன்னாங்க. பின்னால் அவர் முஸ்லீம் ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் மக்கா வர்றாரு. மக்காவாசிகள்லாம் கேட்கறாங்க, சொல்லிட்டாரு, அவங்க எங்கேயுமே இல்லைங்க, நான் எல்லா இடத்தையும் தேடி வந்துட்டேன், நீங்க பின்னால தேடிலாம் போகாதீங்க, வேஸ்ட், யாரும் போயிடாதீங்க, அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் பாருங்க, எங்கேயும் போகாதீங்க, நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், அவங்க எங்கேயுமே இல்லைன்ட்டு. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் நடந்த பல அற்புதங்கள். ஹிஜ்ரத் பயணத்தில் இப்படியாகத்தான் அவர்கள் மதீனாவை நோக்கி போறாங்க. அங்க மதீனால
அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. அந்த மக்கள் அவ்வளவு ஆர்வத்தில், அவ்வளவு ஆசையில் நபியை எதிர்பார்க்குறாங்க மதீனத்து மக்கள். ஏன்னா அந்த மக்களுக்கு தெரியும் ஒரு நபி வருவாங்கன்னு சொல்லி. நபிஸலாஹ் மதீனா போறதுக்கு முன்னால இந்த மதீனா வாசிகள் தினசரி காலையிலும் மாலையிலும் மதீனாவுடைய ஹர்ரா, மதீனால 3 ஹர்ரா இருந்துச்சு. ஹர்ரான்னு சொன்னா மதீனாவுடைய கருங்கற்கள் நிறைந்த பகுதி. அந்த வெளியிலிருந்து வர்றவங்க அது வழியாகத்தான் உள்ள வருவாங்க. இந்த மதீனாவுடைய ஹர்ராவிற்கு தினசரி வர்றாங்க. நபிஸலாஹ் இன்னைக்கு வந்துட மாட்டாங்களா, நபிஸலாஹ் இன்னைக்கு வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி இப்படி ஆர்வத்தோடு அவங்க பார்த்துட்டு போவாங்க. கடைசியில் பெருமானாரும் அபூபக்கரும் வர்றத முதல்ல யார் பார்க்கிறாருன்னா ஒரு யூதர் தான் பார்க்கிறார். அவருடைய தோட்டத்திலிருந்து பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை மதீனாவுக்கு சொல்லி அனுப்புறதே யாருன்னா யூதர் தான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க. மதீனாவுக்கு சொல்லி அனுப்புறது யாரு? ஒரு யூதர் தான் சொல்லி அனுப்புறாரு. ஏதோ தினசரி வந்துட்டு இருந்தீங்க இல்லையா, ஏதோ அந்த நபி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்கள் பெண்கள் மக்கள் எல்லாரும் வந்துருவாங்க. நபிஸலாஹ் முதல்ல குபா பகுதிக்கு தான் வருவாங்க. நமக்கு தெரியும், அப்பதான் அந்த அழகான கவிதையை படித்து தான் வரவேற்பாங்க. தலா அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாஇ வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தாஇங்கற அழகான அந்த கவிதையை பெருமானார் அந்த மக்கள் என்ன செய்வாங்க, படிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபால அந்த ஹிஜ்ரத்து செஞ்சு வரும்போது இப்போ குபா பள்ளி இருக்குல்ல, அங்கதான் நபிஸலாஹ் முதல்ல வந்து தங்குவாங்க. குபா பள்ளியில அந்த மஸ்ஜித குபாவும் முதல்ல கட்டுவாங்க. இஸ்லாத்துல கட்டப்பட்ட முதல் பள்ளி அங்கதான் அந்த பள்ளியை கட்டுவாங்க. அங்கிருந்து புறப்பட்டு அது ஒரு கூட்டம், அங்க வசித்த கூட்டம் பனு அம்ர் இப்னு அவுஃப் என்ற கூட்டம். அங்கிருந்து கொஞ்சம் அப்படியே தள்ளி வருவாங்க பனு சாலிம் கூட்டம். இந்த பனு சாலிம் கூட்டத்தார் பகுதிக்கு வரும்போது ஜும்மா நாள், ஜும்மா வந்துடும். அந்த மக்கள் எல்லாம் இங்க தொழுவுங்களேன், ஜும்மா கடமை ஆயிடுச்சு. அங்கதான் முதல் ஜும்மா தொழுவாங்க. இன்னைக்கும் மதீனால மஸ்ஜிதுல் ஜும்ஆ, ஜும்மா என்ற பெயரில் அறியப்படுகிற ஒரு பள்ளிவாசல், அங்கதான் முதல் ஜும்மா தொழுவாங்க. அங்க தொழுதுட்டு தான் மதீனாவுடைய இன்றைய மஸ்ஜித் இருக்கிற மையப்பகுதிக்கு அப்படியே வருவாங்க. வந்தா மதீனாவில் உள்ள தலைவர்கள் எல்லாரும் வந்து நிற்பாங்க. யார சொல்லலாம், இங்க இறங்குங்க, இங்க தங்குங்க, எங்கள்கிட்ட தங்குங்க. கொஞ்சம் ஒட்டகம் தள்ளி போகும், அங்க உள்ள மக்கள் யார சொல்லலாம், இங்க இறங்குங்க. எல்லாருக்கும் ஒரே பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹல்லூஹா, இந்த ஒட்டகத்தை அப்படியே விடுங்கள். ஃபைன்னஹா மஅமூரா, அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏவப்பட்டிருக்குது. எனவே அந்த ஒட்டகம் அமருகிற இடம் எதுவோ அதுவே நான் தங்க வேண்டிய இடம். அப்ப எல்லா மக்களும் வந்து சொல்லுவாங்க, ஒட்டகம் எங்கதான் போகுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஒட்டகம் இறுதியில பனு மாலிக் இப்னு நஜ்ஜார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமுமார்களுடைய கூட்டம். அங்கதான் அப்துல் முத்தலிபுடைய அம்மா, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க. பெருமானாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய அம்மா அந்த கபீலா தான் பனு மாலிக் இப்னு நஜ்ஜார். அந்த கூட்டத்தை கடக்கும் போது ஒட்டகம் அங்கதான் அமருது. அங்கதான் ஹஜ்ரத் அபு அய்யூபுல் அன்சாரி இருந்தாங்க. அந்த வீடு 1000 வருஷத்துக்கு முன்னால துப்பாங்கிற மன்னர் பெருமானாருக்காக வாங்கிய வீடு. அப்ப அபு அய்யூபுல் அன்சாரி வீட்டுக்குள்ளதான் நபி ஸல்லல்லாஹு போறாங்க. அவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு சின்ன மாடிங்க இருக்குது, நீங்க மேல இருங்க, நான் கீழே இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இல்லப்பா, கீழே நான் இருந்தாதான் மக்கள் என்ன பார்க்க வருவாங்க, அதான் எனக்கு நல்லது. இல்ல யார சொல்லதா, பிரச்சனை அது இல்லை, நீங்க கீழே இருந்து நான் மேல இருக்கக்கூடாது, உங்களுக்கு மேல நான் இருக்கக்கூடாது, நான் எப்படி உங்களுக்கு மேல இருக்கிறது? இது அவர் வைத்திருந்த மரியாதை. கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்திற்காக மேல போய் தங்கினாங்க. பிறகு கீழே வந்தாங்க. பிறகு மஸ்ஜித் கட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜித் நபவின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அழகான பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அதற்கு பின்னுள்ள வரலாறுகள் நிறைய இருக்குது. இந்த பள்ளி கட்டும்போது நடந்த நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அதையெல்லாம் விரிவாக சொல்வதற்கான நேரம் இல்லை. அருமையானவர்களே, நாம் நம்முடைய வரலாறை தெரியணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் இந்த பயான் செஞ்சோம். நம்ம தெரியணும் ஹிஜ்ரத்னா என்ன, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கடினங்களுக்கு மத்தியில இந்த ஹிஜ்ரத்து செஞ்சாங்க என்ற வரலாறு நாம தெரியணும். ஹிஜ்ரத் என்பது அன்றைக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு தியாக வரலாறு அது. இப்ப ஹிஜ்ரத் என்பது என்ன? நாம் இந்த புத்தாண்டை அடைந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஆரம்பத்துல வாசித்த ஹதீஸ்ல அதைத்தான் சொன்னாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது கேட்டாங்க, நான் உங்களுக்கு மோமின் என்று, மோமின்னா யாருன்னு சொல்லட்டுமான்னு கேட்டான். மோமின்னா யாரு? நம்மள்ட்ட கேட்டா ஈமான் கொண்டவர்னு சொல்லுவோம், சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. சொல்லுங்க யார சொல்லலாம்.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்தாங்க. மோமின் யாருன்னு சொன்னா, மக்களுக்கு எந்த மனிதனால் அவர்களுடைய உடலுக்கோ அவர்களுடைய பொருளுக்கோ தொல்லை கிடையாதோ அவர் தான் மோமின். உங்களால யாருடைய உடலுக்கும் யாருடைய பொருளுக்கும் தொல்லை. அப்ப அடுத்தவங்களுடைய பொருள்ல மோசடி செய்யக்கூடாது. இப்படியே சொல்லிட்டு வரும்போது கடைசியில சொன்னாங்க, ஒரு முஹாஜிர், உண்மையான ஹிஜ்ரத் செய்த மனிதர். ஹிஜ்ரத் செய்த மனிதர் யாருன்னு சொன்னா, மன் ஹஜரல் ஹதாயா வஸ்ஸுனூப், யார் பாவங்களை விட்டு விலகி இருக்கிறாரோ அவர் முஹாஜிர். பாவத்தை விட்டு விலகுங்க. ஹிஜ்ரத்னா விடுறதுன்னு அர்த்தம். நாட்டை விடுவது, செல்வத்தை விடுவது, இதெல்லாம் ஹிஜ்ரத்துன்னு சொன்னா பாவத்தை விடுவதுதான் உண்மையான ஹிஜ்ரத்துன்னு சொன்னான். அருமையானவர்களே, இன்றைய காலத்துல பாவங்களை விட்டு விலகி இருக்கிறவன் பெரிய வலி என்று சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு பாவங்கள் அவ்வளவு சர்வ சாதாரணமாகிவிட்டது. கண்ணால் பார்க்கிற பார்வை பாவம், காதால் கேட்கிற பாவம், ரெண்டும் அவ்வளவு மிகைத்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வீட்டிலேயும் பாடகியும் இசைக்கருவியும் வருவார்கள் அப்படின்னு சொன்னான். ஒரு காலம் வரும், எல்லா வீட்லையும் பாடகி இருப்பாங்க, எல்லா வீட்லையும் இசைப்பெட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அறிஞர் பெருமக்கள் எல்லாம், அது என்ன எல்லா வீட்லையும் பாட்டு பிடிக்கிற பொம்பளையா, அது எப்படின்னு ஆச்சரியப்பட்டான். அதுக்கு பல பல விளக்கம் சொன்னான். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற இந்த போன், ஆண்ட்ராய்டு போன் இருக்கிறது, இது வீட்டுக்கு வீடு பாட்டு இசைப்பெட்டி தான். நினைச்ச நேரம் நினைச்ச பாட்டு, பழைய பாட்டோ புதிய பாட்டோ, எல்லா இசையும், பல பல வகையான மியூசிக்குகள் இதுல நம்ம கேட்கிறோம். அப்ப இந்த பாவத்தை விட்டு இன்னைக்கு எல்லாரும் இந்த முசீபத்துல பாதிக்கப்படுறோம். எல்லார் கையிலையும் வச்சிருக்கிறோம். பள்ளிவாசல் வரைக்கும் வந்துருச்சு இல்லையா? பள்ளிவாசல்ல கூட தொழுகைக்கு வரும்போது கூட இந்த போனை ஆஃப் பண்ணணுங்கிற சிந்தனை வரமாட்டிருக்குது. எத்தனை தடவை சொன்னாலும் அலட்சியம், அவ்வளவு அலட்சியம் என்னன்னு நமக்கு புரியல. பாக்கெட்ல இருக்குது, கனமா ஒரு பொருள் இருக்குது, போனு தான் இருக்குதுன்னு தெரியுது. ஆனாலும் எல்லா பள்ளிகளிலும் போன் அடிக்க தான் செய்யுது, எல்லா வக்திலையும் அடிக்க தான் செய்கிறது. இப்போ இந்த பாவத்திலிருந்து விலகாம நம்முடைய தொழுகை எப்படி இந்த மோட்டை தாண்டி அல்லாட்ட போகும்? எனவே அருமையானவர்களே, இந்த ஹிஜ்ரத் என்றால் பாவங்களை விடுவது தான் இன்னைக்கு ஹிஜ்ரத்து. நாம எந்த நாட்டையும் விட தேவையில்லை, எந்த வீட்டையும் விட வேண்டாம். அல்லாஹ்வுக்கு எதிரான விஷயங்கள், பாவங்களை கைவிட்டால் போதும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஹிஜ்ரத்தினுடைய பாடங்களை அறிந்து அல்லாஹ்வுக்காக எல்லா பாவங்களையும் விட்டு தௌபா செய்கிற நசீபை தந்தருவானாக. புத்தாண்டை நல்ல மோமின்களாக நமக்கு வரவேற்க தௌஃபீக் செய்வானாக. இந்த ஆண்டை நமக்கும் எல்லா மோமின்களுக்கும் ஹைர் பரக்கத்து நிறைந்த ஆண்டாக ஆக்குவானாக. அருமையானவர்களே, இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹுடைய மாதம் என்ற ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஷஹருல்லாஹ், இந்த முஹர்ரம் இருக்கிறதே அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம் சொன்னாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரமதானுக்கு பிறகு நஃபிலான நோன்புகள் நோற்பதற்கு சிறந்த மாதம் முஹர்ரம் மாதம் தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ரமதானுக்கு பிறகு நஃபில் நோன்புகள்ல சிறந்தது முஹர்ரம் சொன்னான். அந்த முஹர்ரம்ல ஆஷுராவுடைய நாள், முஹர்ரம் 10வது நாள், நிறைய வரலாற்றில் பல நிகழ்வுகள் நடந்த ஒரு நாள். அந்த நாள் இருக்கிறது, அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு வைப்பதை சுன்னத்தாக ஆக்கினாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு நோன்பு தான் வச்சாங்க, 10வது அன்னைக்கு மட்டும் வச்சாங்க. கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலிருந்து ஹிஜ்ரி 11 வரைக்கும் வருஷந்தோறும் நோன்பு வைப்பான், வருஷம் ஒரு நாள் வைப்பான். இறக்கிற ஆண்டுல சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தா 2 நோன்பு வைப்பேன்னு சொன்னாங்க. 9, 10 வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் உலமாக்கள் நாம தனியா ஒரு நோன்பு வைக்கிறத விட 9, 10 அல்லது 10, 11 ஆகிய 2 நாட்கள் நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருக்கிறது. மாசம் 3 நோன்பு வைக்கிறவங்க 9, 10, 11 இப்படி வச்சுட்டீங்கன்னா அந்த மாசத்தினுடைய 3 நோன்பு ஐயாமுல் பீதுடைய நோன்பு இருக்கிறது, இந்த 3 நோன்புல அதுவும் வந்துடும். அதனால 3 நோன்பு தனியா அப்புறம் 13, 14, 15 வைக்க தேவையில்லை. 9, 10, 11 நம்முடைய பிறை கணக்குப்படி அடுத்த வாரம் ஜும்மா தான் நமக்கு ஆஷுராவுடைய நாள், முஹர்ரம் 10வது நாள். எனவே 2 நோன்பு வைக்கிறவங்க 9, 10 வைப்பது ரொம்ப சிறப்பு. தரத்துல ரொம்ப சிறந்தது 9, 10. தரத்துல அடுத்து குறைஞ்சதான் 10, 11. 3ஐயும் வச்சுட்டீங்க, மாசம் 3 நோன்பு வச்ச நன்மையும் கிடைச்சிரும். எனவே அடுத்த வெள்ளிக்கிழமை ஆஷுராவுடைய நாள் சஹாபா பெருமக்கள் எல்லாம் வீட்டில் எல்லாருமே நோன்பு வைப்பாங்க. புகாரில வருது, எல்லாரும் நாங்க நோன்பு வைப்போம். ருபையா சொல்றாங்க, வீட்டில் குழந்தைகளை கூட ஆஷுரா நோன்பு வைத்து பழக்குவோம். அப்ப இந்த நோன்பு அத்தனை பேரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முஅக்கதாவான சுன்னத்தான நாளாக இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ்
ஆஷூராவுடைய இந்த நோன்பையும் நோற்று அதன் பலனையும் கிடைக்க செய்வானாக. ஹதீஸில் வருது, யார் ஆஷூரா நோன்பு வைப்பாரோ அவருடைய கடந்த ஆண்டுடைய பாவங்களுக்கெல்லாம் அது பரிகாரம்னு சொன்னான். சில ஹதீஸுகள்ல தரங்களும் இருக்கிறது. சில ஹதீஸுகள் அவை ஆதாரத்தன்மை ரொம்ப கம்மியானது தான், பலவீனமான ஹதீஸுகள் என்று சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதில் அறிஞர்களிடையே ரெண்டு கருத்தும் இருக்குது. ஹதீஸுகளுடைய தரத்தையும் சொல்லி வரணும், அது உலமாக்களின் கடமை. அந்த மாதிரி ஹதீஸில் ஒரு கருத்து இப்படியும் வருது, ஆஷூரா தினத்தில் உறவினர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, குடும்பத்தாருக்கு விசாலமாக செலவு செய்தால் ஆண்டு முழுவதும் அல்லாஹ் அவருக்கு விசாலத்தை தருவான் என்றும் வருகிறது. எனவே இது போன்ற இடங்கள்ல இத்தகைய ஹதீஸுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று உலமாக்கள் ஒரு சாரார் சொல்வதனால அந்த ஆஷூராவுடைய தினத்துல நிறைய சதகாக்கள் செய்யுங்க, குடும்பத்தினர் எல்லோருக்கும் விசாலமாக செலவு செய்யுங்க. அல்லாஹ் இந்த ஆண்டு முழுவதையும் அருளும் நிறைவும் நிறைந்த ஆண்டாக ஆக்கிடுவான். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.